Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 11 மாதங்களும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவராகிய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து வந்திருக்கிறார். இந்த கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த நன்மையான ஈவுகளுக்காகவும் பெரிய காரியங்களுக்காகவும் அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்வில் தேவனுடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் பொழியும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற டிசம்பர் மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைய வாக்குதத்த வசனத்தில் கர்த்தர் பல முறை நான் என்று கூறுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவேதான் தாவீது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று கூறுகிறான். தேவன் நம்மோடு இருந்தால் யார் நமக்கு விரோதியா இருப்பான்? எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது. ஆகவேதான் பக்தன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கூறுகிறான். நாம் எந்த மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. நமக்கு விரோதமாக எதுவும் எழும்பும் என்று அஞ்ச தேவையில்லை. நீங்கள் இருளின் பள்ளத்தாக்கின் வழியே நடந்தாலும் தேவன் என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் இன்றைய தீர்க்க தரிசன வசனம் மிகவும் விசேஷமானது. அது இன்றைக்கும் நம் உள்ளத்தை ஆட்சி தேற்றுகிறது. கர்த்தர் மேல் முழுவதும் சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றும்படி நம்மை ஏவி எழுப்புகிறது. இன்று அநேகரை வாட்டி வதைக்கிற ஒரு பிரச்சனை தனிமையாகும். பெற்றோர் பிள்ளைகளை விட்டு தனியாய் இருக்கிறார்கள். வேலையின் நிமித்தம் கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் வாழ்ந்து தனிமையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரை இழந்த அனாதை குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை தனிமை, எத்தனை வெறுமை. தனிமை என்பது வேறு, தனிமை உணர்வு என்பது வேறு. தனிமை என்பது ஒருவராக எந்த துணையுமின்றி தனித்து நிற்பதாகும். ஆனால் தனிமை உணர்வு என்பது அநேகரோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒருவராலும் நேசிக்கப்படாமல் வெறுப்புடன் வாழும்போது ஏற்படுவதாகும். சிலர் சிங்கக்கெபியில் தானியேல் தனியனாய் நின்றது போல இனத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் அன்புக்காக ஏங்கி தனிமரமாக நான் நிற்கிறேன் என்கிறார்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நம்முடைய இருதயம் தொய்ந்து போகும் போதெல்லாம் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அன்பின் பரம தகப்பன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை என்றும் வாக்களித்திருக்கிறாரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிற
இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஏசாவுக்கு பயந்து ஓடிய போது தனிமை உணர்வு அவரை வாட்டி வதைத்திருக்கும். தனிமையாய் பிரயாணம் செய்த போது வழியிலே யார் தனக்கு துணை இருக்கக்கூடும் என்று கலங்கியிருப்பார். ஆனால் கர்த்தரோ அருமையான தரிசனத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். கர்த்தர் ஏணிப்படியை காண்பித்து ஏணிக்கு மேலாய் நின்று யாக்கோபோடு கூட பேசிய போது யாக்கோபின் கலக்கமும் பயமும் நீங்கியே போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் தனிமையாய் இருப்பதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருப்பதுடன் நம்மில் வாசமும் செய்கிறவர், நம்மோடு வழி நடக்கிறவர், என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாதிருக்கிறவர். இம்மானுவேல் என்ற அவரது பெயருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். அநேகர் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியாததினால்தான் அவர் எங்கேயோ தூரமாக இருக்கிறவராகவே எண்ணுகிறார்கள். அவர் நம்மோடு இருக்க மாட்டார். பரிசுத்த தேவதூதர்களோடு தான் இருப்பார். கேருபீன்கள் சேராபீன்களோடு தான் இருப்பார். பரலோகத்தில் உள்ள 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களோடு தான் இருப்பார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களால் கர்த்தருடைய இனிமையான பிரசன்னத்தை உணர முடியவில்லை. தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார், உண்மைதான். ஆனால் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய தகப்பனாக அருகிலே வந்து விடுகிறார். அவரை பாடி துதித்து மகிழும் போது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் உங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ண வந்து விடுகிறார். வேதம் முழுவதிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குதத்தங்களிலே பிரதானமான வாக்குதத்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குதத்தம் தான். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் அவர் இந்த வாக்குதத்தத்தை கொடுத்திருக்கிறதை காணலாம். ஆகவேதான் அவர்கள் பயப்படாமல் திகையாமல் முன்னேறி சென்றார்கள். கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். யோசுவா தைரியமாய் முன்னேறி சென்று கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டதின் காரணம் என்ன? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற கர்த்தருடைய வாக்குதத்தம் தான் காரணமாய் இருந்தது. ஒரு காலத்தில் பயந்து நடுங்கிய சீஷர்கள், மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணின சீஷர்கள் வல்லமையுள்ளவர்களாய் எருசலேமை கலக்குகிறவர்களாய் மாற காரணம் என்ன? ஆயிரமான ஆத்துமாக்களை அறுவடை செய்ததின் ரகசியம் என்ன? அது கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் தான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னதினாலே அவர்கள் திடனடைந்தார்கள். பலன் கொண்டு வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று வாக்கு பண்ணுகிறார். சகல அதிகாரமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ அவசியமில்லையே. ஜெபம். அன்பின் தகப்பனே, என்னோடு எப்போதும் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பயம் எழும்பும்போது எனக்கு உதவுவதற்காக நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நினைவுபடுத்தும். எனது பலவீனத்திலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் நீரே என் பலனாயிருக்கிறீர். உம் நீதியின் வலக்கரத்தால் என்னை இறுக பற்றிக்கொள்ளும். ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாவற்றையும்
பாவங்களையும் மன்னித்து என் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. என் வாழ்வில் காணப்படும் அடிமைத்தன சங்கிலிகளையும் பயத்தையும் மறுத்து போடும். உம் சமூகத்தில் பயமின்றி நடப்பதற்கு எனக்கு கற்றுக்கொடும். ஒருபோதும் மாறாத உம் நித்திய இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் எப்போதும் உம்மையே முழுதாக நம்புகிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.